பாருங்கள் ஐட்டமே இல்லை. ஸ்கை வாக்குன்னா நான் என்ன நினச்சேன்னா ஸ்கையில் போயிட்டு வாக் பண்ணணும்னு நினச்சோம். இங்கே பார்த்தா மளிகை சாமானெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா லதாமா கறி துணி மாதிரி இருக்கு. கறி துணி மாதிரி இருக்கு. தெரியாம டிமார்ட் கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க அக்ஷயாவை. சுத்தரா ஏய் இது எடுத்துக்கையா, இது குட்டி கிளிப்பு நல்ல காலத்துல நீ பாக்கல. இதுதான் நான் சொன்ன பார்க்கவே இல்லை. லதாமா கிளம்பி உட்காந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் அப்புறம் அக்ஷயா சுமித்ரா எல்லாரும் சேர்ந்து தாராமா வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஒரு குட்டி விருந்து இருக்குது. நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக காமெடியாக இருக்கும். இப்போ கிளம்பலாமா அக்ஷயா? நான் ரெடி, நீ ரெடியா? ரெடி, போகலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா தாராமா வந்து அக்ஷயா நாளைக்கு ஊருக்கு போகிறா சொல்லியிருந்தேன். ஸோ அதனால அவளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால திடீர்னு தான் கிளம்பணும். பிளானே கிடையாது. திடீர்னு கிளம்புனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டைமிங் வந்து அவங்களே ஃபோன் பண்ணும்போதே 9 மணி இருக்கும். அதனால நாங்கள் 11 o'clock ஆயிடுச்சு. போயிட்டு ஸ்டேஷன் போன உடனே ட்ரெயின் வரத்துக்குள்ள என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டா. என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அதை வேற வீடியோ கால் பண்ணி அவள் தங்கச்சிக்கும் அதை ஷேர் பண்ணிட்டா. கூட சுமித்ரா இவங்க எல்லாருக்கும் தெரியும், என் ஃப்ரெண்டு. இவங்க சின்ன குழந்தைக்கும் சின்ன குழந்தை. உனக்கு மட்டும் வாங்கியிருக்க, எனக்கு வாங்கலையா, எனக்கும் கூட சொல்லிட்டு ஒரே ட்ரெயின் வரத்துக்குள்ள அட்டகாசம். இதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெயின் வந்தோன்னே கிளம்பிட்டோம். நுங்கம்பாக்கம் தான். நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் இறங்கணும்னா அங்கேருந்து பக்கம் தான் எங்கள் தாராமா வீடு. ஒரு 10 நிமிஷம் ஆட்டோவில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம சீக்கிரம் வந்தீங்கன்னா டிமார்ட் போகலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. போயிட்டு அவங்க வீட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே டிமார்ட் கிளம்பலான்ற பிளானோடு தான் போகிறோம். ஸோ வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் இன்னைக்கு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? தூரமாக வச்சு வீடியோ எடுக்கணும்னா அடுத்த தெருவுக்கு போயிடலாமா? பக்கத்து தெருவில் இருந்து எடுத்தோம்னா கிட்ட தான் தெரியும் இல்லை. அதனால நாங்கள் எடுத்து எடுத்துக்கோம். இருன்னு சொன்னால் இருக்கல இல்லை, அதை நாங்கள் ஜாலியாக போகிறோம்ல. அக்ஷயா இங்கே இருக்கான். வர வழியிலேயே எங்கள் தாராமா கடையில் நின்றுட்டு இருந்தது. பிடிச்சிட்டு வந்துட்டோம் ஆட்டோவில். அதுக்கு நல்ல வேலை நீங்கள் வந்து சொன்னது அங்கே வீடியோ ஆட்டோவில் ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வந்தீங்க அப்படி சொல்லிட்டு சண்டை போடும். அவங்க வீட்டில் எவ்வளோ ஆட்டோக்கு கேட்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்கு வந்துட்டோம். புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ட்ரெயின் இருக்கும் போது எதுக்கு புக் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தோம். பேஸ்ட்டு அதுதான் பண்ணுவோம். நானும் சுமித்ரா வந்து நடந்தே வருவோம். நாங்களாம் நடக்க அஞ்ச மாட்டோம். சரி அக்ஷயாவும் வராளே. அது ஒரு சோம்பேறி. சுமித்ராவுக்கு மேலே சோம்பேறி. உன்னை விட டபுள் மடங்கு சோம்பேறி. அதனால தான் சொல்றேன். உதாரணத்துக்கு வந்து ஆள் இருக்கும்போது சொல்லாம இருக்கக்கூடாதுல்ல, அதனால சொல்றேன். எவ்வளவு சுத்து பாரு, படியா ரவுண்டானாவா இந்த சுத்துது, மூச்சு வாங்குது. இப்ப தெரியுதா சோம்பேறின்னு? போ, இன்னும் போடும். போ ஏறு. ஒரு வழியா வீடு வந்துருச்சு. சீக்கிரம் ஏறி. எவ்வளோ பொறுமை. பழைய வீடு இல்லைனா எப்படி நினைச்சபடி ஏறுதா? வந்தாச்சு வீட்டுக்கு. டெய்லி வாக்கிங் போகணும். போனால் டக்குன்னு ஏறி வரலாம். நம்ம நேரம் என்னது அப்புறம் எங்கே நடக்குது? சரி உட்காரு. பெரியம்மா உட்காந்துட்டாங்க. நீ உட்காரு. டம்ளரை கூட செண்டை. என்ன ஜூஸு? மஸ்க்மெலன். கூலிங்காக இருக்கா? எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் சுத்தலி போட்டு கொடு. சுமித்ரா அவனுக்கு சுகர் ஏறிட்ட போது பாதி வச்சிரு. சுமித்ரா ஜூஸ் ஃபுல்லாக குடிக்காத. எனக்கு தரமா சுகர் ஏறின்னு வந்தால் எனக்கு பாதி போதும். ஒரு நாளாக இருந்தாலும் அப்புறம் ஏறி போச்சுன்னா சுகர் ஏற மாதிரி எதுவுமே சாப்பிட்றதே இல்லை. கீழே கூட சக்கரை போட்டு குடிக்கிறது இல்லை. ஏன்னு கேளு, சுகர் அதிகமாகிட்டா ஃபோன் பார்க்க முடியாது. அப்புறம் தெம்பு சக்கரைன்னா என்னன்னே எனக்கு மறந்துச்சு. சக்கரைனா என்னன்னு இப்போ கேளு. சக்கரை பொங்கல் நல்லா சாப்பிட்டு. சக்கரைனா என்னன்னு கேளு, தெரியாது. சுமித்ரா சக்கரைனா என்ன? சக்கரை பொங்கல் இல்லை, வெள்ளை பொங்கல். அதனால வெள்ளை பொங்கல் சாப்பிடுவோம். சக்கரை இல்லை சுமித்ரா. இங்கே தான் ஒன்று வாய வச்சிருச்சேன்.
அன்னைக்கு கீழே கடைக்கு போனேன், எங்கே போகிறேன்னு கேட்டுச்சு. ரோட்டில் டென்னிஸ் பால் எடுத்து ஒரே அடியாக கண்ணில் அடிச்சு கண்ணை கூட வச்சுட்டாங்க. வாய் வச்சுச்சு, கண்ணில் வந்து அடிச்சுட்டாங்க. அது அந்த அன்பண்ண வீட்டுக்கிட்ட விளாட்றவங்க தான், வேற யாரு ஒன்றுமே வீட்டுக்கு திரும்பி வரையில காயத்தோட பார்த்து போ, கீழே விழுந்துற போறேன்னு தான் சொன்னேன். அது என்னன்னா பார்த்து போனது தானே. எங்கே போகிறேன்னு கேட்டுச்சு. கோவையில் எங்கே போகிறேன்னு கேட்குறியே சொல்றியா அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி கண்ணில் டென்னிஸ் பாலை வச்சு அடிச்சு கண்ணு ஃபுல்லாக வீங்கி போச்சு. வீட்டுக்கு வரல காயத்தோட வந்து வாய் கொடுத்த மாதிரி. யாரும் பார்த்துட்டு நான் ஒதுக்குனா வைக்க அடிப்பேன். கீழே உழறாரு, அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். நீ கீழே விழுந்து வர வழி போடாது, நானே அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்தேன், நல்லா தான் வந்தேன். பிரியாணி தாராமா அப்படியே சூடா ஒரு முட்டை ஆம்லெட் பார்சல். அப்படியே ரொம்ப தள்ளி போகாத, கிட்டவா. அப்படியே எனக்கு கருவாடு தொக்கு பார்சல். சிக்கன் பிரியாணி 65 தயிர் பச்சடி. கத்திரிக்காய் எங்க பின்னாடி இருக்கு கத்திரிக்காய். வா, நாங்க வந்து கதவு டோர் ஓப்பன் த டோர். நல்லா சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். எக்கோ அடிக்குது. மொட்டை மாடி நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். இந்த மொட்டை மாடியிலேருந்து வானத்துக்கு கீழே எங்கள் அம்மா மடியில் அப்படி சொல்லிட்டுலாம் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன்ல. இந்த வீட்டில் தான் நாங்கள் டிமார்ட் போகிறோம். ஸ்கை வாக்கு, அதில் நிறைய மால் இருக்குது. சரி, சும்மா ஒரு 1/2 hour அப்படியே சுற்றிட்டு இதான் மொட்டை மாடி. 5 மணிக்கு சுமித்ரா ஆண்டி போகணுமா வீட்டுக்கு. அதனால நாங்கள் வந்து ஒரு 1/2 hour அந்த ஸ்கை வாக் போயிட்டு அங்கே ஜாலியாக டைம் வந்து வெயிலாக இருக்கும். அங்கே நீ கீழே இறக்கிட்டேனா. ஸ்கை வாக் போயிட்டு ஜாலியாக அங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஏன்னா நாளைக்கு வந்து அக்ஷயா ஊருக்கு போகிறான். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்தோம். இங்கே தாரம்மா வீட்டுக்கு சிக்கன் பிரியாணி 65 எல்லாம் சாப்பிட்டு என்ன ஒன்று வெயில் கம்மியாகட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயில் கம்மியாகிற மாதிரியே தெரியல. ஸோ அதனால் ஆட்டோவில் தானே போகிறோம், ஒன்றும் தெரியாது சொல்லிட்டு வீட்டிலேருந்தே 12:30 மணி ஆச்சு இல்லை அக்ஷயா. 12:30 மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்து இங்கே ரொம்ப நேரம் ஜாலியாக இவள் டிவி பார்த்துட்டு இருந்தா. எங்கே வந்தாலும் டிவி தானே. நானும் தாராம்மா சுமித்ரா எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நேரம் பேசி டைம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த கேப்பில் வீடியோ எடுக்க அப்படி வந்தோம். இப்போ ஸ்கை வாக்கில் போயிட்டு நானே இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஸ்கை வாக்கு. ஏற்கனவே வரும்போது தாராம்மா கூப்பிட்டு இருந்தாங்க ஸ்கை வாக் போகலாம் சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து டைம் ஆகிடுச்சுன்றதுனால போக முடியல. அதனால இந்த டைம் அக்ஷயாவும் வந்திருக்கிறதுனால நாங்கள் போகிறோம். போகலாம். வானத்தில் தோன்றி சில விண்மீன் தோன்றுதடி, இதை யாராவது பார்த்தா இதை சம்மடி அடிப்பாங்க. வா போலாம், வா. கிளம்பிட்டோம் போலாமா கொடுத்துட்டு மழை வந்துச்சு. ஓடுன்னு ஓடே மாங்காய் பாரு, எங்க பார்த்தாலும் மாங்காய். எங்க மாங்காய்? அக்ஷயா அங்க பாரு. அக்ஷயா எங்க பழம் கேட்டா கொடுப்பாங்க தரமா ஒரு பலாக்கா. கேட்டா உதச்சாலும் பரவாயில்ல, பலாக்கா பெருசு இல்ல. ஒரு பலாக்கா கொடுத்து இங்க பாரு மாங்காவை. பலாப்பழம் பாரு அக்ஷயா. மாங்கான்னு சொல்லிட்டு மானத்தை பாக்குறேன். அவங்க சூப்பரா இருக்கு பலாக்கா. நானே இங்க பாரு தாராம்மா கீழே. நானே இன்னைக்கு தான் பாக்குறேன். இங்க பாரு அக்ஷயா கீழே பலா. கண்ணே தெரியாது எங்கிட்ட பார்க்க. கண்ணு தெரியாம பாக்குறதுக்கு நான் சைட்லயா பார்க்க போறேன். மாங்காயா நேர்ல தானே பார்ப்பேன். மாங்காய் அண்ணாந்து பார்க்குறப்ப வண்டியில் போய் இந்த மாதம் லாஸ்ட்டு பாருங்க 3 பேருமா இன்னொருத்தவங்க வருவாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு 4 பேர் எப்படி ஊருக்கு போகிறோம், எப்படி கலக்கும் பாருங்க. ஊருக்கு வேறு லெவலில் இருக்கோம் போகிறோம். நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் புதுசாக இருக்கும்.
ஸ்கை வாக் வந்தாச்சு. ஸ்கை வாக் ஃபுல்லா இது ஹோட்டலா? எல்லாமே இருக்குமா இது உள்ள? இதுல தேட்டர்லாம் மேலே போகணுமா? ஸ்கை வாக் அக்ஷயா பார்க்குற? பெரிய ஐட்டமாக வாங்கணும், பெரிய ஐட்டம் வாங்கணும், தாராளமாக வாங்கிட்டு கிடையாது. வா வா வா, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் எங்கள் ஐட்டமே இல்லை. ஸ்கை வாக்குன்னா நான் என்ன நினச்சேன்னா ஸ்கையில் போயிட்டு வாக் பண்ணணும்னு நினச்சோம். இங்கே பார்த்தா மளிகை சாமானெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்று கூட வாங்கலை, வெறும் வண்டியை மட்டும் தள்ளிக்கிட்டு இருக்கோம். வெறும் வண்டியை மட்டுமே தள்ளி கொண்டு இருக்கும் நாங்கள். பச்சை பயிர் சூப்பராக இருக்குல்ல. நீ நிறைய இதில் தோசை பண்ணுவில்ல, வாங்கிக்க வேண்டியதுன்னு ஒரு 10 கிலோ வைக்கிறியா? 1 மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லைப்பா, பல 10 கிலோ வாங்கினீங்கன்னா நல்லா ஊற வச்சு தோசையாக வாத்தி சாப்பிடலாம். கடை போட போகிறோம். ஒன்று தான் சுற்றிட்டு இருக்கு, எதுவும் வாங்குறதே தெரியல. டிமார்ட் இருக்கும். கொஞ்சோண்டு கடிச்சிக்கலாமா ஆச்சியா? உடச்சி சாப்பிடுங்க. யாரும் பார்க்க மாட்டாங்களா? நான் சாப்பிட்ருக்கேன். உண்மையாக உடச்சி கட்டி வச்சிட போகிறாங்க. கட்டி வச்சுருவாங்க. அதெல்லாம் இல்லை, 299. நான் சாப்பிட்ருக்கேன்றல. நாட்டு எடுத்து சொல்கிறாங்க. சொன்னீங்களே பாஸ்மதி இருக்கா பாருங்க, இருக்கு. இதுவும் இருக்கிறது பாஸ்மதி ரைஸ். இது ரொம்ப புதுசாக இருக்குது, குழஞ்சிடும். எடுக்க போறியா? அந்த பர்பிள் கலர் பாரு. இல்லை லத்தாமாக்கு ஒரு ஒன்று எடுத்துக்கூட இந்த மாதிரி. 3 பர்பிள் கலரு எடுத்துக்கிறியா? இல்லை அத்தாமாக்கு ஒன்று எடுத்துக்கூட சைஸு. எது நல்லா இருக்கு? பிளாக்கா கிரீனா? க்ரீனு கணக்கில் பார்த்துக்கோ. பண்ணு. போட்டு பாரு, ட்ரையல் ரூமில் போயிட்டு. ஆமாம், அழகாக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரெண்டும் அழகாக இருக்குல்ல. இதுவும் அழகாக இருக்குது. ஆமாம், இது உள்ள ஒரு ரெட்டு அழகாக இருக்குல்ல, சூப்பராக. மாலை அழகாக இருக்கு. நீங்களாம் குட்டி பாப்பாவை தான் உங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கலாம். எல்லாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் எங்கேருந்து எடுக்கிறது? போகலாம். தெரியாமல் டிமார்ட் கூட்டிகிட்டு வந்துட்டேன் எங்கள் அக்ஷயாவை. சுத்தரா எல்லாமே, எதுவுமே மிச்சம் வைக்கல. எல்லாமே இன்னும் வேற எங்க கூட்டு போறான்னு தெரியல. இங்க பாரு. ஏய், இது எடுத்துக்கிறியா? இது பாரு, இந்த குட்டி கிளிப்பு நல்லா இருக்குல்ல. நீ பார்க்கல அத? இதுதான் நான் சொன்ன பாரு பாருன்னு பார்க்கவே இல்லை. தேடு அலசு. இந்த மணி நல்லா இருக்குமா? எனக்கு சூப்பரா இருக்கும். இந்த மணி வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா இருக்கும். சுமித்ரா, எடுத்துட்டியா? இந்த மாதிரி தானே நீங்க போடுவீங்க குட்டி குட்டியா? இந்த மாதிரி பார்க்கலையா அக்ஷயா? இல்லை, 2 சேர்த்து கிளிக் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. எல்லாம் எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோ. உனக்கு தான் இப்போ லக்கி ப்ரைஸ் அடிச்சிருக்கு, எடுத்து போட்டுக்கோ. போடு, அதில் போடு. போமான்னு சொல்கிறது இதுக்காக தான். உனக்கு பேக் வாங்கியாச்சு. ஆமாம்ல, அக்ஷயா நினச்சா மாதிரி வாங்கிட்டா. எல்லாமே வாங்கிட்டா. ஹேண்ட் பேக் வேறு. எனக்கு அது எப்படி மாட்டிட்டா பாரு ஹேண்ட் பேக். இது என்ன மூட்டை? அதில் வைக்கலண்ணா. போலாமா? முடிஞ்சிச்சா? இன்னும் என்ன வாங்கணும் அக்ஷயா? விட்டு வா.
நல்ல வேலை ஒன்று ஜோல்னா பை மாட்டிட்டு எங்க கிளம்புறீங்க? அதுக்கு தான் உஷாராக எடுத்துட்டு ஆமாம் நாங்கள் மேடம் ஜோல்னா பை எடுத்துக்கிட்டு எங்க கிளம்புறீங்க? வீட்டுக்கு கிளம்புறோம். நாங்கள் அதுக்கு தான் எப்போதுமே சரி போலாம் போலாம், காஃபி கடைக்கு போலாம் வாங்க. தான் இருக்க காப்பி கடை மேல போலாம். என் பேக்கை தூக்கி மாட்டிட்டு என்ன ஒரு ஸ்டைலு. எங்க குடிக்கலாம் தாராமாக்கு தான் தெரியும் இங்க நிறைய வந்தது, எங்க குடிக்கணும் எங்க நல்லா இருக்கும் சொல்லிட்டு. சூப்பரா இருக்குல்ல, நம்ம மெரினா மால் மாதிரியே இருக்கு. மேல எதுக்கு மேல வந்தனே தெரியாம கூட்டு வந்திருக்கேன். தெரியாம கூட்டியா கட்டிக்கிட்டு திரியிட்டு போறேன். ஐயோ முருகா, இந்த கடையில என்ன வாங்க போதோ தெரியலையே. இப்ப போய் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு இருந்துட்டு எங்க அக்ஷயா வேற ஹேண்ட்பேக்கை சூப்பரா மாட்டிக்கிட்டு நல்லாவே இல்லை. லதாமா கறி துணி மாதிரி இருக்கு. இது சூப்பரா இருக்கு. கீழே எடுத்த மாதிரியே இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. அதுக்கு துணி கொடுத்துருக்காங்களே. துணி கொடுத்தா அது வராது. அது கலர் லைட்ல சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டும் ஒன்று தான், வேற கலர்ல எடுத்துட்டு. இது நல்லா இருக்கு, ஆனா அந்த டிசைன் நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு ரெண்டும். ஆதனாவை வெறுப்பேற்றுறதுக்காக தான் இது எல்லாமே. அக்ஷயா மைலோ குடிக்கிறாங்க, திட்ட போறேன். இல்ல ஆதனாக்காக தான் இந்த வீடியோவே. அக்ஷயா எவ்வளவு மைலோ குடிக்கிறாங்க. மட்டும் வாங்கி கொடுத்துட்டாங்களா? நல்லா இருக்கா அக்ஷயா? எத்தனை மணிக்கு கடைக்கு வந்து இப்போ எல்லாம் மறைப்ப எல்லாம் வாங்கி முடிச்சாச்சுல. எத்தனை மணிக்கு இருட்டியே போச்சு. பேக் எழுது, திருப்பி காட்டு. பேக் வந்து எழுது, சரியா? நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போறோம். ஒரு மூட்டை பாவம் தூக்கின்னு வராங்க, இது பொரியல தூக்கிட்டு வரட்டும். எங்க அம்மா தானே தூக்கிட்டு வருது, உனக்கு என்ன வலிக்குது? எங்க தாரம்மா. ஓகே, நாங்க வந்து கிளம்புறோங்க வீட்டுக்கு. ரொம்ப ஜாலியா இந்த டே வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஆமா, ஓடி வாங்கும் போது தெரியல. ஓகே, நாங்க கிளம்புறோம். பாய் சொல்லிட்டு பாய்.